தூய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். நாம் அனைவரும் இந்த அன்னையினுடைய ஆலயத்தில் கடந்த ஒரு வாரம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்லவும், வருகின்ற வாரம் முழுவதும் அந்த ஆண்டவன் நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்து நம்மை பாதுகாத்து மகிழ்ச்சியோடு வாழ வைக்க அவருடைய அருள் நாடி இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை 5 செய்திகளை சொல்லுகிறது என்று நான் தியானிக்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது, நாம் திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது, சில நற்செய்திகளை தாங்கியவர்களாக இறை வார்த்தையை அன்னை மரியாள் போல உள்ளத்தில் வைத்து தியானிக்கக்கூடியவர்களாக, அந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இன்றைய இறை வார்த்தையின்படி முதலாவதாக நம்பிக்கை அளிக்கின்றார் நம் தெய்வம். The Lord gives hope. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இஸ்ராயல் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள், பகைவர்கள் அவர்களை சிறைபிடித்தார்கள், அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். மீண்டுமாக எருசலேம் வருகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே மனம் சோர்ந்தவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் அந்த மக்களை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார் என்றால், இதோ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து தாளாட்டுவது போல உங்களையும் நான் தாளாட்டுகிறேன், ஆகவே பயப்பட வேண்டாம் என்று ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றார். ஆக முதல் செய்தி, கடவுள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். The Lord gives us hope அப்படின்றது. இரண்டாவதாக நாம் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது முதல் செய்தி என்ன அப்படின்னா, த ஹார்வெஸ்ட். முதல்ல ஹோப்புன்னு சொன்னேன், இரண்டாவது ஹார்வெஸ்ட், அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இறை வார்த்தையை கேட்பதற்கு இறை அரசு வர வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை நிறைய இருக்கின்றது. ஆகவே தான் செல்லவிருந்த இடங்களுக்கு முன்னோடியாக ஏற்கனவே 12 சீடர்கள் இருந்த பொழுதும் அவர்களை தவிர்த்து இன்று 72 சீடர்களை அவர் தாம் போகவிருந்த ஊர்களுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், இதோ அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுவடையின் ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள், அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவருமே, திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருமே நற்செய்தியாளர்களாக, இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது, இதோ இறை வார்த்தையை நீ காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி தூய டான் பாஸ்கோ சொல்லுகிறார், கடவுள் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதம் அல்லது கொடை என்ன என்றால், ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு குருவாகவோ அல்லது துறவியாக மாறுவது என்று சொல்லுகிறார். ஆக இந்த ஆண்டவரை பார்த்து நாம் இன்று வேண்ட வேண்டியது என்ன என்றால்,
அறுவடை மிகுதியாக எத்தனையோ மக்கள் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கின்றார்கள். அந்த தாகத்தை தீர்க்க என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு இறை அழைத்தலை நீர் கொடும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். இறை சித்தம் இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும். அதை தாண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பணியிடங்களில், நம்முடைய வீட்டில் நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளின் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஸோ இரண்டாவது ஹார்வெஸ்ட் அப்படின்னு. மூன்றாவது அவர் என்ன செய்கிறாரு, அவர் அனுப்புறது ஹோம், வீடுகளுக்கு செல்லுங்கள். அப்படி வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பரிசை கொடுங்கள். என்ன பரிசு அப்படின்னா அமைதி. அமைதியை தேடித்தான் நாம் அலைகிறோம். அமைதி, நிம்மதி இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இப்பொழுது கடவுள் திடீரென்று தோன்றி ரஷ்யா, உக்ரைன் இனிமேல் எந்த விதமான சண்டையும் இருக்காது, நீங்கள் எல்லாம் அமைதியாக அப்போ அந்த கஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் தோன்றினால் நிச்சயமாக அமைதி. நம்முடைய தெய்வம் அமைதியின் அரசர், அமைதியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர். யாருக்கு இந்த அமைதி கிடைக்கும் என்றால் நல்ல மனம் படைத்தவர்களுக்கு. ஆக நாம் நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தோம் என்றால், தூய உள்ளம் படைத்தவர்களாக இருந்தோம் என்றால் அந்த அமைதி நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த ஆலயத்தை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய அமைதியால் நாம் நிரப்பப்பட்டு வெளியே செல்ல வேண்டும். ஆக குருக்கள் அல்லது வேறு யாவது நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அமைதியை கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் மட்டுமல்ல, நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அத்தகைய அமைதியும் மகிழ்ச்சியும் தான் கொடுக்க வேண்டும். அன்று அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதியும் பொங்கியது. ஆக நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது. நான்காவதாக அவர்களை அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார், ஹீல்தம், ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க உடல்நலம் இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு சுகம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் முதலில் பார்த்தோம், கடவுள் நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்க, He gives us hope என்று. இரண்டாவதாக நமக்கு ஹார்வெஸ்ட், நிறைய அறுவடை இருக்கின்றது என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஹோம், நான்காவதாக ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஐந்தாவதாக என்ன அப்படின்னா ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் போயிட்டு தாங்கள் பணியாற்றுகின்றார்கள். இயேசு அவர்களை அதிகாரத்தோடு அனுப்புகின்றார். அங்கே திரும்பி வந்த சீடர்கள் சந்தோஷமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோ உம்முடைய பெயரால், உம்முடைய பெயரை சொன்ன பொழுது பேய்கள் ஓடுகின்றன, சாத்தான் நடுங்குகின்றது, நோயாளிகள் குணம் பெற்றார்கள் என்று அவர்கள் ஆனந்தமாக சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் பெறக்கூடிய இந்த புதுமைகள் அல்லது வெற்றிகள் பெரிய சாதனைகள் அல்ல, மாறாக உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள். ஆக இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய செல்வம், வெற்றிகள், படிப்பு இவைகள் அல்ல, இவைகளை விட நம்முடைய பெயர் விண்ணகத்தில் இடம் பெற்றிருக்கிறதா என்றால் அப்பொழுது நமக்கு நாம் பேறு பெற்றவர்களாக இருப்போம் என்பதுதான். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி, அதைத்தான் இரண்டாம் வாசகத்தில் தூய பவுலடிகளாரும் சொல்லுகின்றார். அவர் எதில் மகிழ்ச்சி கொள்கிறார் என்றார், இந்த சிலுவையை தவிர வேறு எதையும் நான் மகிழ்ச்சி கொள்ளவில்லை, ஆனந்தம் அடையவில்லை அப்படின்னு. ஆக உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதியிருக்கிறது என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் 6H ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லு. முதலாவதான ஹெச் என்ன? ஹோப். இரண்டாவது ஹார்வெஸ்ட். மூணாவது ஹோம். நாலாவது ஹீலிங். அஞ்சாவது ஹெவன். ஆறாவது
ஹாப்பினஸ். நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு இந்த ஹெச் அப்படின்னு. ஏன்னா நான் வாத்தியார், நான் மதுரையிலிருந்து வருகிறேன். இது எனக்கு இந்த ஆலயத்தின் 4வது திருப்பலி. 2 திருப்பலிகள் திருமணம் நடத்தி வைப்பதற்காக வந்தேன். ஏற்கனவே ஒரு திருப்பலி ஞானஸ்நானம் திருமுழு கொடுப்பதற்காக வந்தேன். இன்றும் திருமுழு கொடுப்பதற்காக வந்தேன். கடவுள் இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபித்து உங்களோடு அந்த இறைவனுக்கு நன்றி கூற கொடுத்த வாய்ப்புக்காக அன்னை மரிக்கும் இங்குள்ள நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுள் என்னாலும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவான அமைதியை பொழிந்து காத்தருள்வாராக. ஆமீன். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.